அவன் சந்தோஷத்தை யார் பறிச்சு எடுத்தது? நஷ்டப்பட்டதெல்லாம் நான் தான். நான் ஒரு தப்பு பண்ணேன், அதான் நான் ஒத்துக்கிட்டேனே. நான் அவனும் வலை வீசி அவளை பிடிக்கலையே, அவளும் ஒத்துழைச்சால. அவ அவனோட முறப்பண்ணா இருந்திருக்கலாம். ஆனா எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்ப பிரிச்சது யாரு? அவன் தான் எங்களை பிரிச்சுட்டான். நான் சட்டப்படி கல்யாணம் பண்ண என் பொண்டாட்டிய இப்ப என் பொண்ணைய பிரிச்சுட்டான். இப்ப என்கிட்டயே நியாயம் பேசுறான். வாயத்துற, ஏன் நீ கூட பேசாம இருக்க? ஆமா, நானும் அதே தான் சொல்றேன். என் குழந்தைய என் கண் முன்னாடி அவ போட்டு அடிச்சா. என்னைய அடிச்ச மாதிரி இருந்தது. நான் தான் முட்டாள். எல்லா விஷயத்திலும் நான் தோத்துட்டேன். அவளுக்கு அவன் கூட இருக்கிறதுல தான் சந்தோஷம் சொன்ன, விட்டு கொடுத்துட்டேன். அவங்க கிட்ட இருந்து என் குழந்தைய கூட பிரிக்கணும்னு நினைக்கல, விட்டுட்டேன். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன். அப்படி இருந்தோம் என்ன கேவலமா பாக்குறாங்க, அருவருப்பா பாக்குறாங்க. அவ்வளவு வைராக்கியம். 2 வருஷம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வாழ்ந்தோம். இப்ப அந்த பாசத்துல ஒரு துளியாவதோ பார்வையில தெரிஞ்சதா? நான் எவனோ கண்டவனாம்ல. அப்படி சொன்னா உண்மையாயிடுமா? சொல்லு. என்னால முடியாது. எதையும் மறக்க என்னால முடியல. போதும், மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காலையில சீக்கிரம் போக வேண்டாம்? பாலனே, சந்திரா, உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. அதுக்காக தான் நீங்க வந்த. இன்னைக்கு மட்டும் நீ வரலனா உன்னை பார்க்க நானே அங்க வந்திருப்பேன். அதனாலதான் துணியெல்லாம் துவைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்களே தான் எல்லாம் பண்றீங்களா? வேலை செய்யறதுக்கு ஒரு பொண்ணு கூட இருந்தால. யாரு? சரோஜினி தானே. அவளுக்கா தோணிச்சுன்னா வருவா. அப்புறம் நானும் ஏதாவது வேலை செய்யணும்ல. பாப்பா, வீட்டுக்கு போலாம். கொஞ்ச நேரம் இங்க உட்காரலாம் பாலுன. இந்த குளக்கரை, தண்ணி, இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது வயசே குறைஞ்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் மேல இருந்து குதிப்பேன். அப்போ நீங்க முட்டி அளவு தண்ணியில தான் நிப்பீங்க. நான் இப்பவும் அப்படித்தான். என்னைக்காவது தோணுச்சுன்னா குளத்துல வந்து குளிப்பேன். சரோஜினி பாத்ரூம்ல தண்ணி எடுத்து வச்சிருவா. இப்ப இந்த குளத்துக்கு சொந்தக்காரங்க இங்க சுத்தி இருக்கிற பசங்க தான். 4 மணிக்கு வந்து பார்த்தா தெரியும் அந்த பசங்களோட விளையாட்ட. மேல இருந்து அவங்க குதிக்கிறதும் ஆடுறதும். இந்த கல்லு எல்லாத்தையும் உடைச்சதும் அவங்க தான். சரோஜினி பார்த்தா எப்பாவது கத்திக்கிட்டு இருப்பா. நான் இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். இதெல்லாம் அனுபவிக்க நமக்கு தான் பசங்க இல்ல. அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டுமே. இப்ப அந்த வருத்தம் இல்ல பாலுன. என் பொண்ணு அம்முவை பார்த்தேன். எங்க பார்த்த? கொடைக்கானல்ல. இப்பவா? அவளால உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா என்ன? நான் கண்டுபிடிச்சேன். கொஞ்ச நாள் என் கூடவும் இருந்தா. நடந்த எல்லாத்தையும் நான் ஒண்ணு விடாம அவகிட்ட சொல்லிட்டேன். நீ அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? வந்திருக்கலாம், ஆனா முடியல. அவளை கூட்டிட்டு வர முடியல. உரிமை கொண்டாட வந்திருக்கானா? அவனை அடிச்சு அவன் எலும்பை எண்ணி இருக்கணும் ராஸ்கல். அன்னைக்கே அனிதா சொன்னா படிப்பெல்லாம் இங்க வேண்டாம், ஸ்டேட்ஸ்லயே இருக்கட்டும்னு. நீதானே ஆசைப்பட்ட. இப்ப திருப்தியா? என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நடக்கும்னு எனக்கும் தெரியும். இந்த கதையெல்லாம் நாமளே ஹரிதா கிட்ட சொல்லியிருக்கணும். இப்போ எல்லாத்தையும் மறைச்சு வச்சு நான் அவகிட்ட நடிக்கிறேன்னு அவன் நினைச்சுக்க மாட்டா? அவகிட்ட நடிச்சேன்னு நீ நினைக்கிறியா? இல்ல, கோபியை விட ஹரிதா மேல தான் நான் அதிகமா பாசம் வச்சிருக்கேன். என்ன முதல்ல அப்பான்னு கூப்பிட்டது அவ தான். அவளை நினைக்காத ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில இருந்ததில்ல. கண்ணு முழிக்கும் போது, சாப்பிடும்போது, தூங்கும் போதும் அவளையே நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா இப்போ எனக்கு பயமா இருக்கு. எதுக்குடா நீ எதுக்கு பயப்படணும்? அவ உன் பொண்ணாதான் வளர்ந்தா, அவ உன் பொண்ணே தான். உரிமை கொண்டாடிக்கிட்டு எவனுமே இங்க வர முடியாது. கொஞ்சமாவது நன்றியோட நடந்துக்கோ. உன்னை இத்தனை வருஷம்
தான் குழந்தை மாதிரி உயிர் கொடுத்து வளர்த்த அந்த மனுஷனை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்த கூடாது. நான் என்னம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தினேன்? அப்ப எதுக்குடி நீ அந்த ஆள் கூட போன? அம்மா நான் சொல்றேன், உனக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த மாதிரி ஒரு கதை போட்டோ எடுத்துக்கிட்டு நாளைக்கு இன்னொருத்தன் வந்தா அவன் கூட போயிடுங்க. சொல்லுடி, இதெல்லாம் நீ நம்புறியா? அனிதா, என்ன இது? இன்னுமா நீ நிறுத்தல? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ இப்படி பேசி பேசி அவ மனசை புண்படுத்தாத. நீ போய் வேலையை பார். நதிகள் எல்லாம் கடலினை தேடும், சுவர் கொண்டு தடுத்தால் நதி என் செய்யும், ஒரு நாளில் கடலினை சேரும் கண்மணியே, கடலினை சேரும் கண்மணியே. நல்லா லட்சணமா இருக்கா இல்ல? அப்படியே நம்ம அம்மா சாயல்லே இருக்கா. நம்ம காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வம்சம் அப்படியே முடிஞ்சிரும் நினைச்சேன். அது தலைக்கே இப்ப இவ வந்துட்டா. கிருஷ்ணா, நீ தான் காப்பாத்தணும். எனக்கு உன் பொண்ணை பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா. அது பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்குறேன். நாமளே அங்க போய் அவளை பார்க்கலாமே. அவங்க இல்லைன்னு சொன்ன உன் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? இந்த உலகத்தை விட்டு போகும்போது வாக்கரிசி போறதுக்காக அந்த கடவுளா பார்த்து உனக்கு கொடுத்த உறவிடாது. நீ இங்க என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? இது பாத்தீங்களா? ஹரிதாவோட பொட்டியில அந்த ஆளோட போட்டோ இருந்தது. ஓ, இத பார்த்து தான் நீ வருத்தப்படுறியா? பழைய ஃபேமிலி போட்டோ மாதிரி இருக்கு. அது எல்லாத்தையும் முதல்ல எரிச்சிடுங்க. போட்டோவை மட்டும் தானே எரிக்க முடியும். வேண்டாம், இது ஹரிதாவோட ரகசியமாவே இருக்கட்டும். அவரு எங்கேயும் வந்திருக்காரு. யாரு? அதான் அவர்தான். சந்திரதாசா? அவரை உட்கார சொன்னியா? நான் எதுவும் பேசல. வீடு தேடி வரவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்க வேணாமா? குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. இப்பவும் கல்கட்டால தான் இருக்கீங்களா? ஆமா. திரும்பவும் போவீங்களா இல்ல? போவேன். நாங்களும் அமெரிக்கா போயிடுவோம். ஏன்னா திடீர்னு வந்துட்டோம். அதுதான் உங்களுக்கே தெரியுமே. நான் ஹரிதாவை பார்க்கணும். சந்திரதாஸ், நாங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அதை கலைச்சிடாதீங்க. சந்தோஷத்தை என்கிட்ட இருந்து பறிச்சு 15 வருஷம் ஆச்சு. உங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நான் நினைக்கல. இல்லையா? நிச்சயமா இல்ல. இனி அதை பத்தி வாதம் பண்றதுக்காக நான் இங்க வரல. அதை பத்தி பேசாதீங்க. சொல்ல வேண்டியதை சொல்லிதானே ஆகணும். இனி சொல்றதுக்கு எதுவும் இல்ல. என் பொண்ணு நான் பார்த்தாகணும். 15 வருஷம் கழிச்சு இப்பதான் உங்க பொண்ணோட ஞாபகம் வந்ததா? ஒரு குழந்தைய வளர்த்து பெரிய ஆளாக்குறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. என் மார்லையும் தோல்லையும் சுமந்து நான் அவளை வளர்த்தேன். இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க வந்து அவளை உங்க பொண்ணுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவ உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்தம் என்னோடது. அனாதையா அம்மாவையும் குழந்தையையும் முன்ன பின்ன தெரியாத ஊர்ல நடுத்தருல கை கழுவி விட்டுட்டு போயிட்டீங்களே. இப்போ ரத்தம் அது இதுன்னு நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டாக்டர், நமக்குள்ள இனிமே அனாவசிய பேச்சு வேணாம். எனக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எனக்கு பொண்டாட்டியா வாழ்ந்தவ இங்க இருக்கா. என் குழந்தைய பெத்து எடுத்தவ. அவளை கூப்பிடுங்க. என்ன சொன்னான்னு கேட்டல? உண்மைதான். எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? நீயே போய் சொல்லு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்படி ஒளிஞ்சிட்டு இருந்தா எப்படி? போ, போய் நீயே பேசு. நீங்களும் என் கூட இருங்க. இல்லைன்னா அவர் கூட நான் பேச மாட்டேன். சரி, நான் வரேன். நீ முதல்ல போ. என் மேல கொஞ்சம் கருணை காட்டணும்.
என் கூட அம்மாவை 2 நாளைக்கு கூட்டிட்டு போறேன். ஊர்ல அண்ணனும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு புருஷனும் அப்பாவும் இருக்காங்க. அவங்களுடைய விருப்பம் தான் என்னோட விருப்பமும். என் பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இங்க வரலாம். உரிமை கொண்டாடிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. சாரி மிஸ்டர் சந்திரதாஸ், ஹரிதா இப்ப இங்க இல்ல. அவளோட தாத்தாவோட அவ கோயிலுக்கு போயிருக்கா. வரத்துக்கு லேட் ஆகும். பொய் சொல்றதா நினைச்சா உள்ள வந்து பாருங்க. நான் எதுவும் தடை சொல்ல மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வெயிட் பண்றேன். நீங்க வெயிட் பண்றதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவ எப்ப வருவான்னு சொல்ல முடியாது. பக்கத்திலேயே அவங்க பெரியம்மா வீடு இருக்கு. அங்க போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். கிளம்பிட்டீங்களா? டீ குடிச்சிட்டு போலாமே. இன்னொரு நாள் வரேன்.